30 நாள் 5 கிலோமீட்டர் பயணத்தில் டே 13. 5 மணிக்கு அலாரம் வச்சு 5:20 தான் எழும்பினேன். இங்கே வாங்க வரியா கூட கூட வரியா? சரி போய்ட்டு வீட்டுக்கு போ. என்னுடைய பேர் வெங்கடேஷ். நான் ஒரு லோ விஷன் டிசபிலிட்டி பிளைண்ட் ரன்னர். 30 நாள் 5 கிலோமீட்டர் சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வந்து டே வந்து 13. இது வரைக்கும் யாரும் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. டிசபிலிட்டி பர்சன் பெரிய முயற்சியாக எடுத்து நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ரன் பண்ணாமல் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் ரன் பண்ண சொல்லுங்கள். வீக்லி ஒன்ஸ் ஒரு 5 கிலோமீட்டர்ஸும் எல்லோரும் ரன் பண்ணுங்கள். இன்றைக்கான ரன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ஓட போகிறோம் ஸ்லோ பேஸ்லேயே. என்னையும் விட்டு வைக்கலைங்க இந்த காய்ச்சல். 2 நாளாக மழையில் நனைஞ்சு ஓடினாலையும் அம்மா அதை விட்டு வைக்க மாட்டோம். ரன் பண்ண தான் போகிறோம் இன்றைக்கி. அதுவும் 10 கிலோமீட்டர். அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி 10 கிலோமீட்டர் ஓட போகிறோம். டே 13 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டு அந்தளவுக்கு மழை பெய்யல போல். மேகமும் இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த பக்கம்லாம் நல்லா கருத்து இருக்குது. 3 கிலோமீட்டர் ரவுண்டானா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போக போகிறோம். இந்த 1.5 கிலோமீட்டருமே கொஞ்சம் ஏற்றமாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், மழை பெஞ்சாச்சு. இந்த சேலஞ்சு முடியாத வரைக்கும் மழையை நம்ம கூட ட்ராவல் பண்ணுவோம் போல. சுமார் 8 கிலோமீட்டர் வர வரைக்கும் மழை நிற்கவே இல்லை. சரியான மழை, டச் ஒர்க் ஆக மாட்டேன்ட்டு. அதனால் வீடியோஸ் எடுக்கவே முடியலை. இப்போ 8.5 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டுருக்கேன். இன்னொரு 1.5 கிலோமீட்டர் தான். ஷூவெல்லாம் நனைஞ்சு தொப்பை கடாயிட்டு. ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெயில் மழைன்னு காரணங்களால் சில விஷயங்களை தள்ளி போடாதீங்க. சந்தர்ப்பம் வராது. சந்தர்ப்பத்தை உருவாக்கி நம்ம செய்ய நினச்சதை செய்யணும். இன்றைக்கி பாருங்கள், சரியான மழை. ஆனாலும் 10 கிலோமீட்டர் முடிக்கணும்னு ஒரு முடிவில் 10 கிலோமீட்டர் முடிக்க போகிறேன். இன்னும் ஒரு 500 மீட்டர் தான். எப்போவுமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாகவே நடக்கும். டே 13 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு டிசபிலிட்டி பர்சன் விஷுவல் இம்பேர்டாக ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக இன்றைக்கி 13ஆவது நாளாக பண்ணி முடிச்சிருக்கிறேன். வீடியோ பிடிச்சினா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டிசபிலிட்டி பர்சன் பீப்புள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கன்னியாகுமரி டு சென்னை ரன் பண்ணுறது தான் நம்மளுடைய முதல் நோக்கம். நான் வீட்டில் போயிட்டு என் ஷூ எப்படி நனைஞ்சிருக்குன்னு காட்டுறேன். ஷூ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. சாக்ஸை பார்த்துக்கோங்க. சாக்ஸ் ஆகாமே ஆகிடுச்சு. ஃபுல்லாக மழை தான். ஆமாம், ரவுண்டானாலேருந்தே ஆரம்பிச்சது. ஃபுல்லாக இங்கே கொட்டாரம் வர வரைக்கும் மழை. பாய்.